ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நாட்டி டியூனோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, நாங்கள் வந்து ஜேகேன்றப்ப ஜிமின் ஆன் வி வந்து லைக் ஏஜென்ட்டு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். தென் அங்குக்குள்ளே லைக் ஒரு எதிரியை பிடிச்சதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்தா யூங்கியோட ரைட் ஹேண்ட். ஸோ வேஸ்ட்டு தான், ஏன்னா இவனுங்க ஏற்கனவே கொண்டுட்டானுங்க. ஸோ அப்படியே பார்த்தா நெக்ஸ்ட்டு தேகம் வந்து ஒரு மிஷனுக்கு போகிறான். அவனுக்கு செம்மையாக அடிப்படுது அங்கே. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு லைக் கண்மணி ட்ரீட் பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் வந்து தேங்க கூட்டிகிட்டு போகிறான். ஜிமின் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறான். அது வந்து லைக் அவள் பேர் அம்மு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து லைக் அவனை வந்து அவங்க வாங்கின காசுக்காக அந்த பொண்ணை விற்றுட்டு போயிடுறாங்க. ஸோ ஜிமின்க்கு அந்த பொண்ணு கிடைக்கிறா. ஸோ இவங்க எல்லாருமே பேராக இருக்காங்க. தென் ஜேகேக்கு லவ் செட் ஆகிடுது. அவன் மேரேஜ் ஆகிடுது ஒயன் கூட. ஸோ இப்படியே அவங்க கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் பார்த்தா ஒயன் ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜேகேவும் ஒயனும் கிளம்புறாங்க. அங்கே பார்த்தா யாரோ ஜேகேவை கிட்னாப் பண்ணுறாங்க. அது வந்து கண்டினியூஷனில் பார்க்கலாம்டா. ப்ளீஸ், நான் வந்து ஃபைனல் பார்ட் வந்து இதுதான். இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே செகண்ட் சேனல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும்டா. நான் லிங்க் வந்து கமெண்டில் கொடுக்குறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஒன் ஷாட் அண்டு சூப்பரான சீரீஸ்லாம் வரும். ஸோ கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஹியூங், நாங்கள் 2 பேரும் வெளில போயிட்டு வரோம். ஸோ வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டே சொல்கிறான். புது புருஷன் புது பொண்டாட்டி என்ஜாய் பண்ணுங்க, நல்ல பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜிமின் சொன்னானே. ஆமாம் ஆமாம், நல்லா என்ஜாய் பண்ணுடா, சீக்கிரம் நல்லா நியூஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீஸ் பண்ணுறான். போங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து ஜேகே காரில் போகிறான். ஸோ வாயின்னா ஜேகே, இப்போது நான் கார் ஓட்டவா? என்ன திடீர்னு? ப்ளீஸ், நான் கார் ஓட்டுறேனே. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே மாறுறீங்க. கொஞ்சம் தூரம் கார் போயிட்டே இருக்குது. சாகுக், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீங்கள் லைக் இப்போ ஒரு காடு சைடு போயிட்டு அப்படியே நிறுத்திட்டு லைக் ஜேகிட்ட பேசிகிட்ருக்கீங்க. கண்ணை மூடுங்களேன். என்ன? ப்ளீஸ் கண்ணை மூடுங்களேன். சரி கண்ணை மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை மூடுறான். அதுக்கப்புறம் லைக் பின்னாடி இருந்து யாரோ ஜேகே ஃபேஸில் லைக் அந்த மயக்க மருந்து மாதிரி வைக்கிறாங்க கர்ச்சிஃபில் வச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அவன் அன்கான்ஷியஸ் ஆகிடுறான். வாயின் பார்த்துட்டு சிரிக்கவும் முடியாமல் அழவும் முடியாத ஒரு லைக் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் நின்று அவனே பார்த்துட்ருக்கா. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. லைக் 1 டே ஆகுது, 2 டே ஆகுது. ஜேகேக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஃபோனும் எடுக்கலை. ஒயனுக்கும் ட்ரை பண்ணுறாங்க, ஃபோனும் எடுக்கலை. தயாங்கும் ஜிமின்க்கும் ஒன்றுமே புரியல. எப்படியாவது லைக் ஜேகே கண்டுபிடிச்சே ஆகணும், ஒயனுக்கும் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஏதாவது அவனுங்க பண்ணிடுவானுங்களோ இவனுங்க எதிரிங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒன்றுமே கை காலே புரியல. ஸோ அவனுங்க தேட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்க ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ருத்ராவும் சேர்ந்து தேடுறான், கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் வருது, ஜிமின்க்கு தான். ஹலோ, என்னடா ரொம்ப நாளாக உன்னோட தம்பியை தேடுற போல. டேய் யூங்கி, பரவாயில்லையே கரெக்டாக கண்டுபிடிச்ச வாய்ஸா? உன்னை கொன்றுவேன். என் தம்பி எங்க? உன் தம்பியா? பாவம், என் தங்கச்சி கூட வந்து மாட்டிக்கிட்டா. என்ன சொல்கிற? நான் சொல்கிற இடத்துக்கு வா, எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். கூட அந்த தயாவும் கூட்டு வா. அதுக்கப்புறம் சொல்கிறான். அந்த இடத்துக்கு வந்து இவனுங்க 2 பேருமே போகிறானுங்க, தனியாக தான் போகிறானுங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு போய் நின்னோன்னே ஒரு 4-5 பேர் வந்தானுங்க. வந்துட்டு அவனுங்கள லைக் அந்த கருப்பு துணி மாதிரி கட்டி அவனை ஒரு காரில் ஏற்றுறானுங்க. அப்புறம் பார்த்தா கட்டி போட்டு ஒரு சேரில் வச்சுட்டானுங்க. அதாவது ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் வச்சுருக்கானுங்க. ஏய் கட்டை ஊற்று விடுங்கடா. என் தம்பி எங்க? யூங்கி, மரியாதையாக என் தம்பியை கொடுத்துரு, இல்லை உன்னை கொன்றுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க கத்திட்டுருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த கட்டெல்லாம் ஊற்று விட்டானுங்க. பார்த்தா ஜேகே செம்மையாக அடிச்சிருக்கானுங்க போல்.
லைட்டாக பிளட் வந்திருக்கான், அவன் வாயிலேருந்து பிளட் வந்திருக்கு, ஃபோர் ஹெட்லாம் லைக் ரத்தமாக இருக்குது. அப்படியே லைக் சேரில் கட்டி போட்டு அப்படியே படுத்திருக்கான். ஏய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? தம்பி என் ஜங்குக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று புதைச்சிருவேன் யுங்கி. என் கோவத்தை பற்றி உனக்கு தெரியும். ஆமாம் நல்லாவே தெரியும், அதனால்தான் இன்னும் உயிரோடு விட்டு வச்சுருக்கேன். உங்கள் 2 பேரையும் இங்கே வர வைக்கிறதுக்காக என்னென்ன பிளான் பண்ண வேண்டியது இருக்குது. பாவம் என்னோட ரிவெஞ்சுக்காக என் தங்கச்சி அவ்வளோ லைஃபே தியாகம் பண்ணிட்டா. என்ன சொல்கிற? ஆமாம் என்ன என்னோட தங்கச்சி. வாட்? ஆமாம் என்ன என்னோட தங்கச்சி. ஜங்கு கல்யாணம் பண்ணா எப்படி இருந்தாலும் அவள் பேச்சு கேட்டு தான் ஆகணும். இப்போ பாரு அவன் இங்கே இருக்கா, ஏன் எதுங்க 2 பேரும் என் பக்கத்துலேயே இருக்கீங்க. உங்களை தேர்னாலும் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பாரு தானாக வந்து மாட்டிருக்கீங்க. இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறான். ஆக்சுவலாக இது வந்து யூங்கியோட சிஸ்டர் தான் வயான். ஸோ அவன் திடீர்னு லவ் சொல்ல அந்த காரணமே எப்படியாவது ஜங்குக்கு ட்ராப் பண்ணால் இவனுங்க 2 பேரையும் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் மேரேஜும் பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக வயனுக்குமே பிடிச்சிருக்கும் ஜங்குக்கை. அதுக்கப்புறம் தான் யூங்கி கன்வின்ஸ் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி எப்படியாவது ஜங்கு கூப்பிட்டு வந்துரு, அவனை எதுவும் பண்ண மாட்டேன், அவனுங்க அண்ணனுக்கு தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னான்னா, சரி இவனை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் லைக் பிளான் பண்ணி இவனை இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் வயன் லவ் ஹிம் ஜங்குக்கை. ஸோ ஜங்குக்கே தான் ஆகாதுன்னு ப்ராமிஸ் பண்ணக்கப்புறம் தான் இதுக்கே ஒத்துருப்பான், அந்த மேரேஜ் பண்ணிக்கலாம், ஜங்குக்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி இந்த பிளானிங் போயிருக்கும். அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஆமாம் உனக்கு என்னடா பண்ணனா? என் மாஃபியா தொழிலேருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டீங்க, எங்கேருந்து வந்தீங்கன்னே தெரில. எங்கள் அப்பா வச்சிருந்தான், அடுத்தது நான் அடுத்த மாஃபியா, தி பவர்ஃபுல் மாஃபியா, பிளாக் ட்ராகனாக இருக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் 2 பேரும் இவ்வளோ சீக்கிரம் அந்த பதவியை பறிச்சுக்கிட்டு மோஸ்ட் பவர்ஃபுல் மாஃபியாஸாக இருக்கீங்க. என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் இல்லைன்னா அந்த பிளாக் ட்ராகன் பதவி என்னோடது. மோஸ்ட் பவர்ஃபுல் மாஃபியா. அதுக்கு தான் சின்னதாக பிளான் போட்டேன், ஒன்றுத்தையும் கிழிக்க முடியல. இப்போ இந்த பிளானு தோக்கவே இல்லை பார்த்தியா? நீ எங்கள் கையில் சாக்க போகிறீங்க 2 பேரும். எனிவேஸ் தேங்க்யூ ஜங்கு, தேங்க்யூ ஸோ மச். பாவம் உன்னையும் உயிரோட விடுவேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி உன்னை கூப்பிட்டு வந்துவிட்டா. ஆனால் என் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம் இல்லை, எனக்கு அந்த மாஃபியா பதவி தான் முக்கியம். என் தங்கச்சி நல்லா இருந்தால் போதும், நீலாம் உயிரோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் கத்தி எடுத்து குத்துலாருவான். ஜங்குக்கு எழுந்து லைக் அவன் நெஞ்சில் ஒரு அடி தான், அவன் தூரமாக போய் விழுறான். என்ன நீ ட்ராப் பண்ண நினச்சியா? மயிரே உன்னை நான் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். இவனுங்க 2 பேரும் முழிக்கிறானுங்க, என்ன நடக்குதுன்னே தெரில. உனக்கு தெரியுமா, உன்னால் எங்கள் அண்ணனுங்களை நெருங்கவே முடியல. என்ன ரீசன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா அவங்க கூட இருந்ததுன்னா பிளாக் ட்ராகன், அவங்களோட பிளாக் ஷேடோ மாதிரி இருந்ததுன்னா நான் இருக்க வரையும் எங்கள் அண்ணனுங்களோட கால் தூசியை கூட உன்னால் தொட முடியாதுடா. மீன் யூங்கி என்ன சொல்கிற? அப்போது யாருங்களில் கொண்டது நீ தானா? நானே தான். நான் ஒரு மாஃபியான்னு எங்கள் அண்ணனுங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, நான் ஒரு குழந்த, எனக்கு வெறும் வேலை மட்டும்தான் செய்ய தெரியும், பிஸ்னஸ் மட்டும்தான் என்னோடய லைஃப்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நோ, என்னோடய சைட் பிஸ்னஸ் தான் சிஓ தவிர என்னோடய மெயின் பிஸ்னஸ்ஸு மாஃபியா. அது எங்கள் அண்ணனுங்களுக்கு ஒன்றுனா இறங்கி வர்ற பவர்ஃபுல் மாஃபியா. அப்படி இருக்கிறப்போ நீ இப்படிடா எங்கள் அண்ணனுங்களை தொடலான்னு நினச்ச? ஆமாம்,
ஆக்சுவலாக இவனுங்க ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒருத்தன் இறந்துருப்பான் யுங்கியோட ஆள் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அவனை கொன்னதே ஜங்குக் தான். இவனுங்களை லைக் ஒரு ப்ரொட்டெக்ஷன், ஒரு ஓசோன் லேயர் மாதிரி அவனுங்களுக்கு எந்த ஒரு இது தீங்கும் வராமல் ஜேகே தான் பார்த்துருந்துருப்பான். ஆக்சுவலாக இவனுங்க ஜேகே மாஃபியான்னு அவனுக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. அன்றைக்கி அவனுங்க மயக்கம் இது கொடுத்துருப்பானுங்கல்ல, ஸோ அன்றைக்கி வந்து அவன் மூச்சை இழுத்து பிடிச்சிருப்பான். அவனுக்கு வந்து மயக்கமே வந்திருக்காது. மாடிக்கு போய் மற்றவனுங்களை போட்டது ஜேகே தான். அங்கே போட்டுட்டு இவனுங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே லைட்டாக அந்த மேலே செவுத்துல இடித்து மயங்கின மாதிரி இருந்திருப்பான். இவனுங்க சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையுமே சொல்கிறான். எங்கள் அண்ணங்க மாஃபியா, அவனுங்க எதுவும் கெட்டதெல்லாம் பண்ண மாட்டானுங்க, நல்லது தான் பண்ணுவானுங்க. ஸோ நல்லது பண்ணால் கண்டிப்பாக எதிரிங்க இருப்பாங்க. அதுக்காக தான் நான் இருக்கேன் அவனுங்கள போட்டு தரல. உன் தங்கச்சி நல்லா தான்டா பண்ணா, நல்லா தான் பண்ணா. ஆனால் உன்கிட்ட ஃபோன் பேசுனது என்கிட்ட தெரியாமல் பண்ணான்னு நினச்சிக்கிட்டா. அவள் ஃபோன் பேசும்போது நானும் பின்னாடி தான் இருந்தேன். என்னை கூப்பிட்டு வரத்தும் எனக்கு கடத்தத்துக்குன்னு தெரிஞ்சு தான் வந்தேன். இது உன் வாயில எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். அதுவும் நடந்துடுச்சு. இதுக்கப்புறம் நீ உயிரோடு இருந்து வேஸ்ட்டு தானே மின்யோங்கி. நீ வந்து என் வலையில் மாட்டிக்கிட்டல, எலி சிக்கிடுச்சு, அதை சதைச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் தான். கொஞ்ச நேரத்துலேயே அவனுங்க ஆளுங்க வந்துடுறானுங்க. போட்டு செம்மாட்டி யுங்கியோட ஆளுங்களை யுங்கியும் செம்மாட்டி தான் போட்டு அடித்து லைக் ருத்ரா போட்டு உட்கார வச்சுருக்கான். அவன் மேலேயே படுத்துட்டு பாஸ் என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள். இங்கே ஜிம்மினுக்கு தேவங்கெல்லாம் செம்ம ஷாக்கு. ஏன் ஆளா நீ அவன் ஆளாடா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக உண்மையாக லைக் ஜங்குக்கோட ஆள் தான். அவன் வந்து இது எல்லாமே மறைச்சி தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ருத்ராக்கு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி ஜங்குக்கு மாஃபியான்ட்டு. ஜேகே மாஃபியான்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு அவன் நல்லாவே கூட இருந்து எல்லாமே பண்ணியிருப்பான். பாஸ் 2 பேரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணேன். தேவங்கண்ணா உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மறைக்கிறான். பாஸ் ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் லைக் ஜிமினோட தேவங்கோட கட்டியும் ஊற்றி விட்டான் ஜேகே. சரி, உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன். ஏன்னா என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டியோட அண்ணனாயிட்டியே. சொல்லு, திருந்தி என் கூட கை கோத்துருக்கியா இல்லை என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். அப்புறம் இவங்கையும் யோசிச்சு பார்க்குறான். இவனுங்களை அடிச்சுக்க முடியாது, ஏன்னா 2 பேருமே பவர்ஃபுல்லான மாஃபியா. அதுக்கப்புறம் ஜேகே ஒருத்தர் இவ்வளோ பெரிய மாஃபியா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோல்வியை ஒத்துக்கிறான். சரி, நான் என்னோடய தோல்வி ஒத்துக்கிறேன், ஆனால் என் தங்கச்சியை நீ எதுவும் பண்ணாத ப்ளீஸ். அதுக்கப்புறம் லைக் ஒயன் அங்கேருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்திருப்பா. அவள் செம்மையாக அழுகிறா. லைக் அவள் பண்ணது துரோகம் தானே, அவங்களுக்கு அவ்வளோ நல்லா பார்த்துருந்துருப்பானுங்க. லைக் துரோகம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓடுறாவ, நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, நான் ஐ டோன்ட் டிசர்வ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதிக்கலான்னு போகிறா. ஜங்குக் விடவே இல்லை, பின்னாடியே ஓடுறான். ஓடி அவன் குதிக்கலான்னு போகும்போது அவள் கை பிடிச்சி பலார்னு ஒரு அறை தான். என்னை மன்னிச்சிடு ஜங்குக், நீ எவ்வளோ உண்மையாக இருந்த, நான் அவன் கூட உண்மையாக இல்லை. இந்த குடும்பத்தை நான் டிசர்வ் பண்ணலை, என்னை மன்னிச்சிடு ஜங்குக். நீ பண்ணது தப்பு தான், உனக்கான பனிஷ்மெண்ட்டை நைட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தண்ணி எழுதிட்டு வரான். இங்கே அதுக்கப்புறம் இவங்கையும் ஒத்துக்கிட்டானே, வேறு என்ன பண்ணுறது, அவனையும் மன்னிச்சு விட்டாச்சு. ஸோ இப்படியே லைக் அப்படியே நைட் ஆகுது. இங்கே வந்து ஜங்குக் முட்டி போட்டு அப்படியே உட்காந்துட்டான். நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. 2 பேரும் நின்றுட்டுருக்கானுங்க, ஜிம்மினும் ஒத்தையாங்க. உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், நீ மாஃபியான்றதை என்கிட்டே மறைச்சிட்ட. இங்கே வீட்டில் இருக்கும் போது குழந்த, வெளில போனோன்னே மாஃபியா. ரொம்ப நல்லா பண்ணுறடா நீனு, உனக்கு என்னடா குறை வச்சோம், எதுக்குடா நீ மாஃபியான அப்படின்ற மாதிரி கேட்குறான் தேயாங். நீங்கள் மாஃபியான்றது நான் கொஞ்ச நாளே தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போ நான் சிஓ ஜாயின் பண்ணணும் அப்போ தான் தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் மாஃபியா தான் இருந்தேன்.
பிகாஸ் எனக்கு தெரியும் நம்ம அப்பா அம்மா செத்தது ஏதோ ஒரு ரீசன்னால். அதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நான் ஒரு கேங் கூட பேசியிருந்தேன். அதை உங்க கூடயும் தெரிஞ்சுக்காமல் பார்த்துக்கிட்டேன். இப்போது ஆமாம் மாஃபியா. இதெல்லாம் நல்லா பேசு ஜங்கு. ஆனால் பொண்ணை இது வரக்கூடாதுன்னு வச்சது நீ நல்லா இருக்கணும், உன் கையில் இந்த ரத்தக்கரை படியக்கூடாதுன்ட்டு தான் இதெல்லாம் பண்ணும். ஆனால் ஏன்டா இப்படி பண்ண? என்னை மன்னிச்சிடும். எனக்கு வேறு வழி தெரியல. உங்கள் 2 பேரையும் பாதுகாக்கணுன்னா அது நான் என்னால் மட்டும்தான் முடியும்னு நினச்சேன். அதான் இப்படி. அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ 3 பேருமே ஹக் பண்ணிக்கிறானுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது, வயன் அப்போ தான் வரா. ஜேகே பார்த்து செம்மையாக முறைக்கிறான். நீ ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு போயிடுறான். அங்கேருந்து லைக் அப்படியே பயந்துக்கிட்டே ரூமுக்கு போகிறா. உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறதுக்கு மன்னிச்சிடு ஜங்கு. உன்கிட்ட உண்மையாக தான் இருந்தேன், நான் நடிக்கலை. ஆனால் உன்னை கடத்தணும்னு எங்கள் அண்ணன் ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணான். அப்போ தான் உன்னை உயிரோட விடுவேன். எனக்கு வேறு வழி தெரியல. அதான் இப்படி பண்ணேன். அதான் இப்படி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பிடிச்சிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஜங்கு ஜங்கு இதுதான் உன் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறான். அப்புறம் என்ன, அவ்வளோதான். வயனோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு அவனோட ட்ரெஸ்ஸு கழட்டி செம்மையாக மேட்ரு போகுது. லைக் அவளுக்கு செம்மையாக வலிக்குதுன்னு கத்துறா. அவன் மேர்சியாக பார்க்கலையே, அவன் பாட்டுக்கு வச்சு செஞ்சுட்டான். அதான் சுத்தமாக முடியல. டேய் விட்றான்ட்டு. எனக்கு துரோகம் பண்ணல, அதுக்கு தாண்டி இந்த பனிஷ்மெண்ட். காலைல நீ ஏஞ்சி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பண்ணுறான். அவள் கத்திக்கிட்டே இருக்கா. ஸோ அதெல்லாம் முடியாமல் அவள் அப்படியே படுத்துட்டா ட்ரெயின் ஆகி. இங்கே லைக் இப்படியே போகுது கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் தான் ஜேகே கொஞ்ச நாளில் மன்னிச்சிட்டான். ஸோ இவனுங்க 2 பேருக்குமே மேரேஜ் நடக்குது. அந்த பொண்ணு ரொம்ப ஷையாக இருக்குது. ஜிமினுக்கு என்னடா சொல்லி இவளை புரிய வைக்கிறது, இதெல்லாம் தெரியுமா இந்த மேட்ருலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் ஒரு பக்கம் தயங்கி உட்காந்துருக்க. அங்கே தயாங்கு அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவங்களுக்கு மேக்கப் செஷன் செம்மையாக போயிட்டுருக்கு. இங்கே ஜிமின் தான் எல்லா ரூம்லேருந்தே சத்தம் வருது, என் ரூம்லேருந்து இசு வாசு கூட வராது போலையே அப்படின்னு சொல்லிட்டு பழம்பிகிட்ருக்கா. ஸோ ஓகேடா, இதோட ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப லைக் பொண்ணுன்னு நினச்சி இப்படியே போயிடுச்சு. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா சீரீஸ் வந்து பெருசாக வந்து எதுவும் வியூஸ் போகல, அதனால தான் முடிக்கிறேன். ஸோ இதோட இந்த 3 ஜோடியோட இந்த ஹாப்பி எண்டிங் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பை அம்மி, சரங்க.